சினிமா ஃபேண்டசி நேயர்களுக்கு வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இப்போ நம்ம எந்த படத்தினுடைய விமர்சனம் நம்ம பேச போகிறோம்னா ஆலாகாலம். ஆலாகாலங்கிறது உங்களுக்கு தெரியும். அது எப்படின்னா, பரமசிவன் கழுத்தில் அந்த தொண்டைக்குடியில் அந்த விஷம் இறங்கும் போது அந்த பார்வதி அம்மையார் கழுத்தை நெரிச்சு அந்த விஷத்தை முழுங்க விடாமல் பண்ணுவாங்க. ஸோ அமிர்தம் கடைஞ்சி தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்து அதில் வர விஷம் தான் ஆலாகால விஷம்னு சொல்லுவாங்க. அது ஸோ அந்த விஷம் உண்மையிலே நல்ல ஒரு அப்படியே பாதிப்பாக தான் அழகாக இந்த படத்தில் சொல்லியிருக்காரு டைரக்டர் ஜெயகிருஷ்ணமூர்த்தி. அவர் இயக்குனர் மட்டும் கிடையாது, நல்ல நடிகர், நல்ல தயாரிப்பாளர், நல்ல மனிதர். ஸோ அவ்வளோ அழகாக இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இதில் கண்டென்ட்டுன்னு என்ன சொல்லப்போனால், குடியை கெடுக்கும். குடியை பற்றி தான் அவர் அழகாக தெளிவாக சொல்லியிருக்காரு. இன்றைக்கி 100 ரூபா சம்பளம் வாங்கினீங்கன்னா 80 ரூபா வீட்டில் கொண்டே கொடுங்க, 20 ரூபா செலவுக்கு எடுத்துக்கோங்க. ஆனால் 100 ரூபாயை நீங்கள் செலவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகாதீங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜை தான் அவர் சொல்லியிருக்காப்புல. ஸோ அவர் சொன்ன விதங்கள்லாம் எல்லாமே பிரமாதமாக இருந்துச்சு. ஆனால் அவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அவங்க 6th+ ஸ்டூடெண்ட் எடுத்த சாந்தினி, அவங்க தான் ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒரு அழகான ஒரு என்ன விஷயம் சொல்ல போகிறாங்கன்னா, கள்ள சாராயம் சாப்பிட்டு தான் ஹீரோடைய ஃபாதர் இறந்துருப்பார். ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஹீரோ ஒரு பெரிய டீ டோட்டலர் தான் வருவார், காலேஜில் அட்மிட் ஆகுவார். அவருடைய அம்மா தான் ஈஸ்வரி ராவ் பண்ணியிருப்பாங்க. பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க, நல்லா பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே கம்யூனிகேட் இல்லாமல் அம்மாட்ட போய் சொல்லிவிட்டு காலேஜில் இருக்கமா படிச்சுக்கிட்டு இருக்கமானே கொண்டு வந்துட்டு கடைசியில் அவர் எதுக்கு அடிமையாகக்கூடாதுன்னு அவர் ஒரு ஆம்பிஷனாக படிக்க வந்தாரோ, ஆனால் அந்த குடிக்கு அடிமையாகி அவர் படுற அல்லல் தான் ஒரு பெரிய துயரங்க அது. ஆனால் கடைசி ஒரு 20 நிமிஷத்தில் அப்படியே எல்லாரும் மனசையும் உலுக்கி எடுத்துட்டார். சும்மா சொல்லக்கூடாது, நல்ல ஒரு அருமையாக பிரமாதமாக சொல்லிட்டார். ஸோ குடினாவே இப்படி தான்டா இருக்கும் ஃபேமிலி. ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொன்று நடக்குது, இவர் குடும்பத்தில் இப்படி நடக்குது. ஆனால் அவருக்கு எடுத்துக்கிட்ட கஷ்டம் இருக்குது பாருங்கள். அவருக்கு ஒரு சில இன்சிடெண்ட்டில் கால் போயிடும். அந்த கால் போனதை வச்சுட்டு அவர் நடிச்சிருப்பார் பாருங்கள். கீழே விழுகிறதும், ரோட்டில் பிச்சை எடுக்கிறதும், அப்படிலாம் தத்துருவமாக அவ்வளோ அழகாக அதில் பண்ணியிருப்பார் அவர். ஆனால் இந்த படம் சொல்லப்போனால் நம்ம எப்படின்னா, உண்மையிலே மனசை உலுக்கி தான் அவர் எல்லோரையும் இறுக்கி தான் பிடிச்சி எடுத்துருக்காரு. இத்தனைக்கும் அவருக்கு, ஹீரோவுக்கு, தயாரிப்பாளருக்கு எந்த விதமான கெட்ட வழக்கம் கிடையாது. ஆனால் அவர் எல்லா கெட்ட வழக்கம் இருந்த மாதிரி ஒரு குடிப்பழக்கத்தை வச்சு அவ்வளோ அழகாக தெளிவாக இந்த படத்தை ஆலாகாலத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கார். அவர் இந்த படம் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்க்கணும். பார்த்துட்டு அது எப்படி என்னங்கிற எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாடமாகவும் இருக்கட்டும், நல்ல ஒரு மெசேஜாக இருக்குது எல்லாருக்குமே. இந்த படம் நீங்கள் எல்லோரும் போய் பார்க்கணும். பார்த்துட்டு மற்றபடி இந்த படத்தில் நடித்தாங்க பார்த்தீங்களா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர், ஈஸ்வரி ராவ், சாந்தினி, இவங்கெல்லாம் அவ்வளோ அழகாக கூட இருந்து அந்த படத்தை நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஆனால் முழுக்க இவர் இந்த அளவுக்கு அவர் துணிஞ்சு, நான் தான் இயக்குனர், நான் தான் நடிகர், நான் தான் தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே எல்லாம் இந்த ஜெயகிருஷ்ணமூர்த்திங்கிறவர் அந்த கேரக்டர் அவ்வளோ இதுவாக கஷ்டப்பட்டு அந்த படத்தை அவுட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் படம் நம்ம குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. அவர் கொஞ்சம் ஓப்பனிங்கில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்திருப்பாப்புல, அதுதான் கொஞ்சம் நம்மளால் கொஞ்சம் அதை பார்க்க முடியல ஒழிய, மற்றபடியில் கதையில் போக 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 இழுத்து கொண்டாந்து நிப்பாட்டிடுறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்கும் நல்லா பிரமாதமாக அழகாக கூட பேக்ரவுண்ட் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி கேமரா ஃபோட்டோகிராஃபி சத்யராஜன் சொல்லிவிட்டு அவரும் நல்லா ஒரு பிரமாதமாக நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். நல்லா லைட்டிங்லாம் பண்ணி பிரமாதமாக கொடுத்துருந்தார். அவரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி எடிட்டிங், அந்த மாதிரி ஹீரோயினும் அவங்களுடைய போர்ஷன் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் நம்ம சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆகும்போது இந்த படம் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, ஆலாகாலம் அப்படிங்கும்போது கடைசியில் ஒரு துயரமான சம்பவத்தை கொண்டு நம்ம மனசுக்குள்ளே எல்லாரையும் இறுக்கி வருத்தி எடுத்து அவ்வளோ அழகாக வெளிக்கொண்டு வந்திருப்பார். ஒரு அரை மணி நேரத்துக்கு வெளியில் என்ன நடக்குங்கிறது தெரியாது. அந்தளவுக்கு அவர் சோகத்தையும் கதையிலையும் இன்வால்வ் ஆகி அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். அதனால் இந்த படம் நீங்கள் எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். தியேட்டரில் பார்த்தா தான் இன்னமும் இதை நான் சொல்லலாம். ஏன்னா இதை மிகப்படுத்தி சொன்னோம்னா ஏதோ சம்திங் ஏதோ இருக்குது, இவங்க மிகப்படுத்தி சொல்கிறாங்க போகணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. படம் நல்ல படம். கொஞ்சம் பிகினிங் நீங்கள் ஒரு 20 நிமிஷம் அப்படி தாண்டிட்டிங்கன்னா படம் அழகாக உட்காந்து சூப்பராக நம்ம படம் பார்க்கலாம். ஆலாகாலம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்தை நம்ம ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாம் தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ வரவேற்பு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.